அசீனா சாலிஹா மற்றும் சித்தி பசீரா ஆசிரியர்களுடைய வகுப்பு மாணவர்கள் சம்ஹா, அம்மார், சாலிஹா, அஃப்ரா ஃபாத்திமா, அஃப்சா, சைனப், மாலிகா துவாக்கள் உங்களுக்கு முன்னாடி சொல்லி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போது நான் உங்களிடம் துவா கேட்க போகிறேன். யார் யாரெல்லாம் ஒழுங்கா சொல்கிறார் பார்ப்போம். அம்மார், பள்ளிவாசல் நுழையும் போது ஓதும் துவா என்ன? பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போது ஓதும் துவா என்ன? அல்லாஹும்மனி அஸ்அலுக மின் ஃபக்ரிக. மாஷா அல்லாஹ். சாலிஹா வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா என்ன? பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின்னன் நஸில்ல அவ்வலில அவ்வலிலம அவ்வலிலம அவ்வஜஹல அய்யுஜஹல அலைய. மாஷா அல்லாஹ். அஃப்ரா, பெற்றோர்களுக்காக ஓதும் துவா என்ன? ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சஈரா. மாஷா அல்லாஹ். ஹஃப்ஸா, நோய் நிவாரணத்துக்காக ஓதும் துவா என்ன? பிஸ்மில்லா 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 அஊது பில்லாஹி வ குதுரத்தி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாதிரு. மாஷா அல்லாஹ். சைனப், உணவளித்தவர்களுக்காக ஓதும் துவா என்ன? அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா ரஸக்தஹு ஆஃபிர் லஹு வர்ஹம்ஹு. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்ததாக சபீனா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் ரைஃபா, ரிதா, ஹலீமா ஜமாத் தொழுகையுடைய நன்மை மற்றும் ஒழுங்குகள் குறித்து உங்களுக்கு சொல்லி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத் தொழுகையின் நன்மைகள் மற்றும் ஒழுக்கங்கள். தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது 27 மடங்கு சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். ஜமாத் தொழுகையின் சஃபின் ஒழுக்கங்கள். ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ளும் போது முதல் வரிசையில் மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்களும் பெரியவர்களும், அதற்கடுத்து சிறியவர்களும், கடைசி வரிசையில் பெண்களும் நிற்க வேண்டும். ஜமாத் தொழுகையின் முதல் சஃபில் இருப்பதற்கு கூடுதல் நன்மை உண்டு. வரிசையில் இடைவெளியின்றி நெருக்கமாக இருக்க வேண்டும். இருவர் மட்டும் ஜமாத்தாக தொழும்போது இமாமும் பின்பற்றி தொழுபவரும் முன்பின்னாக நிற்காமல் சேர்ந்து நிற்க வேண்டும். பின்பற்றி தொழுபவர் இமாமின் வலப்புறம் நிற்க வேண்டும். ஆதாரம் புகாரி. பின்பற்றி தொழுபவர் பேண வேண்டியவை. இமாம் சப்தமிட்டு ஓதும் ரக்காத்துகளில் நாம் அதை செவித்தாழ்த்து கேட்க வேண்டும். வேறு எதையும் ஓதக்கூடாது. ஆதாரம் முஸ்லிம். தொழுகையில் இமாமை முந்தக்கூடாது. உங்களில் ஒருவர் தொழுகையில் இமாமை முந்தி தமது தலையை உயர்த்துவதால் மறுமையில் அவருடைய தலையை கழுதையின் தலையாகவோ அல்லது அவருடைய உருவத்தை கழுதையின் உருவமாகவோ அல்லாஹ் ஆக்கிவிடுவதை நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. தொழுகையில் தாமதமாக வந்தால். ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் தாமதமாக வந்தால் இமாம் எந்த நிலையில் நிற்கிறாரோ அந்த நிலையில் அல்லாஹ் அக்பர் என்று கூறி சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் புகாரி. ரக்காத்து அடைவது. இமாம் ருக்கூல் இருக்கும்போது ஒருவர் தொழுகையில் இணைந்தால் அந்த தொழுகையை திரும்ப தொழ தேவையில்லை. அவர் அந்த ரக்காத்தை அடைந்து விட்டார். ஆதாரம் புகாரி. இமாம் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுதல். தொழுகையில் இமாம் ஏதேனும் தவறு செய்து விட்டால் ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவதன் மூலம், பெண்கள் கைத்தட்டுதல் மூலம் சுட்டிக்காட்ட வேண்டும். ஆதாரம் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.